என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உலகட்டும் திராவிடம் பாரெங்கும் உந்தன் பேரிடம், உதிகட்டும் சூரியன் விடியாதோ எங்கள் தமிழினம். வருக வருக தளபதி வருக, நல்லாட்சிக்காக புது மாற்றம் தருக. கிராம சபை கூட்டம் ஒலி கட்டும் ஜனக்குரல் தாங்க, மக்கள் அதிகாரம் கரம் ஓங்கும் வழி இதுதாங்க. நேர்மை இவர் ஆட்சி தாங்க, மத பிரிவினை ஒழிப்பாங்க, நாடு தமிழ்நாடு வாழ சமத்துவம் தினம் உரைப்பாங்க. வீழட்டும் தூளாகட்டும் வாழட்டும் நம் நாடே, ஆளட்டும் ஆட்சி மொத்தம் மாறட்டும் நம் நாடே. பெரியார் அண்ணா கலைஞர் இவரின் வழியில் இயங்கும் இந்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். வா எங்கள் தளபதி காலத்தின் உதயம் வருகடி, வா எங்கள் தளபதி கோட்டைக்கு நீயே முகவரி. வா எங்கள் தளபதி காலத்தின் உதயம் வருகடி, வா எங்கள் தளபதி கோட்டைக்கு நீயே முகவரி. தித்திக்கும் கற்கண்டு தமிழால் தமிழக மக்களின் இதயங்களை வென்று தன் எழுத்தாலும் பேச்சாலும் தலைமுறைகளை வழிநடத்திய ஆகப்பெரும் ஆளுமை கொண்ட செந்தமிழ் செல்வன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா மு. கருணாநிதி அவர்களின் 103ஆம் ஆண்டு பிறந்த நாளை தங்க வயலில் உள்ள எழுச்சிமிக்க திமுகவின் செயல் வீரர்களால் இனிதாய் நடந்தேறியது. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் சமூக நீதியின் நிலைப்பாட்டிற்கும் கல்வி மற்றும் கலை இயக்கத்தின் முன்னேற்றத்திற்கும் தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். கவிஞராகவும் எழுத்தாளராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் அரசியல் அறிஞராகவும் பல துறைகளில் தனித்துவ முத்திரையை பதித்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அவரது எழுத்தின் வலிமை மக்களை சிந்திக்க வைத்தது. அவரது பேச்சின் ஆற்றல் மக்களை எழுச்சி பெற செய்தது. ஏழை எளிய மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி தமிழகத்தின் வளர்ச்சி பாதையில் அழியாத தடம் பதித்த பெருந்தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். தமிழ் வாழும் வரை கலைஞரின் புகழ் வாழும், சமூக நீதி நிலைக்கும் வரை அவரது பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கும். செந்தமிழின் செல்வன் முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்களின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். இந்த நன்னாளில் அவர் இல்லை என்றாலும் ஐயா திரு கலைஞர் அவர்களின் புகழை எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் போற்றுவோம் என்று தங்க வயலை சேர்ந்த அவரின் அரவணைப்பில் ஆத்திச்சூடி பாடும் உண்மையான விசுவாசிகளான திருவாளர் நா. ராமசாமி, திருவாளர் மணிவண்ணன், திருவாளர் அருணாச்சலம், திருவாளர் சங்கரபாணி, திருவாளர் முனிரத்தினம், திருவாளர் நித்யானந்தன், திருவாளர் சிவா, திருவாளர் கண்ணையன், திருவாளர் ராஜா, திருவாளர் அசோகன், திருவாளர் நீலமேகம், திருவாளர் ஜெயசூரியன், திருவாளர் நாராயணமூர்த்தி, திருவாளர் செல்வராஜ், திருவாளர் சவுந்தரராஜன், திருவாளர் ரவீந்திரன், திருவாளர் அன்பழகன், திருவாளர் முருகன், திருவாளர் கார்த்திகேயன், திருவாளர் ஆனந்த்ராஜ், திருவாளர் ஆதிகேசவன், திருவாளர் மைக்கேல் மற்றும் திருவாளர் தேவதாஸ் ஆகியோர்களால் மிக விமர்சையாக முத்தமிழ் அறிஞர் ஐயா கலைஞர் அவர்கள் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாடெங்கும் உயர்ந்திட ஆடும் காலம் நாளை நமதே. வருக வருக தளபதி வருக, நல்லாட்சிக்காக புது மாற்றம் தருக. கிராம சபை கூட்டம் ஒலி கட்டும் ஜனக்குரல் தாங்க, மக்கள் அதிகாரம் கரம் ஓங்கும் வழி இதுதாங்க. நேர்மை இவர் ஆட்சி தாங்க, மத பிரிவினை ஒழிப்பாங்க, நாடு தமிழ்நாடு வாழ சமத்துவம் தினம்.
அன்பார்ந்த அழக உடன்பிறப்புகளே, கோலார் தங்கவேல் முன்னோடிகளே, வியாபாரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் தங்கவேல் திராவிட முன்னேற்ற சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என வரவேற்கின்றேன். அருமை உடன்பிறப்புகளே, இன்றைய தினம் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் கழக தலைவருமான நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவருடைய 103ஆம் ஆண்டு பிறந்த நாளை தங்கவேல் திராவிட முன்னேற்றத்தின் சார்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவரையும் வரவேற்று வருகாலத்தில் தங்கவேலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவரின் சார்பாக உறுதியேற்குமாறு கழக வளர்ச்சிக்கு அரும்பாடுபட வேண்டும், ஒற்றுமையோடு நாம் எல்லாம் சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு தங்கவேல் முன்னோடி அருமை வழக்கறிஞர் தம்பி மணிவண்ணன் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு ஊழியமாய் நம்முடைய உயிரினும் மேலான காலை தலைவர் கலைஞர் அவர்களுடைய 103வது பிறந்த நாளை ஒட்டி என்னுடைய சார்பாகவும் தங்கவேல் திராவிட முன்னேற்ற சார்பாகவும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு சிறப்பான ஒரு தலைவருக்கு, உலகம் போன்ற ஒரு புத்தமருக்கு, ஐயா புகழுக்கு நிலையாக இருக்கின்ற நம்முடைய தாலை தலைவர் சூரியன் மறைந்தாலும் புகழ் என்றுமே அழியாத என்ற தருணத்தில் நாம் எல்லாம் கூடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வானது நம்முடைய அருமை தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டளை அதாவது இன்றைக்கு சாதாரண ஒரு நடிகன், எதற்கும் லாக்கிலான ஒரு நடிகன், தற்கொலை அழைக்கப்படுகிற நடிகன், அதுக்கடுத்து அண்ணா அவர்கள் அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு 1957 சொன்னார், சாலை ஓரத்தில் வேலையற்றவர்கள், வேலையற்றோரின் விபரீத எண்ணங்கள் தான் காலக்குறி என்று கட்டளை ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். இளைஞர் மத்தியில், மாணவர் மத்தியில், பெருவாரியான மக்கள் மத்தியில் என்ற அடிப்படையில் தான் அன்றைக்கு பெறுகிறார். சாலை ஓரத்தில் வேலையற்றவர்கள், வேலையற்றோர் விபரீத எண்ணங்கள் தான் காலக்குறின்றார். இது நடைமுறைக்கு இன்றைக்கு தலைப்பட்ட அண்ணாவுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதை நாம் நோக்கி செல்ல வேண்டும். என்னை தலைமையேற்று வாய்ப்பளித்த அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடன்பிறப்புகளுக்கும் மூத்த முன்னோடிகளுக்கும் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் கமலமாக பாதையை தொட்டு வழங்குகின்றேன். நிகழ்ச்சியை அடுத்து அண்ணன் மூத்த முன்னோடி அருணாச்சலம் அவர்களை அன்புடன் அழைக்கின்ற பேசும்படி. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் 103ஆம் ஆண்டு பிறந்த தின விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு ஐயப்பாடு எழுந்துள்ளது. தற்கொலை என்று நாம் சொன்னோம், அவர்கள் தீய சக்தி என்றார்கள். தீய சக்தி இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் தான் தீய சக்தியாக இருக்கின்றார்கள், அவர்கள் ஆண்டவர்கள் தீய சக்தி இல்லை. ஆகவே இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் கலைஞரை போல் இந்த நாட்டில் இன்னொரு தலைவரும் பிறக்க வேண்டும். கலைஞர் ஸ்டாலினை போல இன்னொரு தலைவரும் பிறக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நல்லபடியாக ஆட்சி அமையும். கலைஞர் அவருடைய புகழ் இந்த நாடும் இந்த தமிழும் இருக்கிற வரையில் இந்த கலைஞர் இருப்பார்கள். கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க என்று கூறி வாய்ப்பளிப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொண்ட பெரியாரின் சீடராக, அண்ணாவின் தம்பியாக, கழகத்தின் கொள்கை மாற்றாக, கழகத்தின் கொள்கைக்கு உறுதுணையாக நின்ற பேரறிஞராகும் கலைஞர் அவர்கள் அன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து ஒரு 1976 ஜனவரி 30 வரையில் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து ஆற்றிய பணிகள், செயல்பாடுகள் அனைத்தும் அவர் எழுதிய பராசக்தி வசனத்தில் என்னென்ன வசனங்கள் அவர் குறிப்பிட்டிருந்தார் அத்தனை வசனங்களையும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடைமுறைப்படுத்தியவர். கண்வழி வழங்கும் திட்டம், கைரிக்கா ஒழிப்பு திட்டம் என்று, பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் என்று, அன்றைய காலகட்டத்திற்கு தேவையான சென்னை மாகாணத்திற்கு வறுமை ஒழிப்பு திட்டம் என்று. அது ஏன் சொல்லுகிறேன் என்றால், பேரறிஞர் அண்ணா பதவி ஏற்கும் போது நம்முடைய கோஷமே படியேறு ரூபாய்க்கு 3 படி அரிசி,
ஒரு படி நிச்சயம் என்று சொன்னார். என்றால் அரிசி பற்றாக்குறை இருந்த காலத்தில் கலைஞர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த வறுமை பிடியை போக்க வேண்டும் என்று அவர் ஏற்படுத்தி தந்த திட்டங்கள் 1976 ஜனவரி 30 வரை அவர் ஆட்சியில் நீடித்தார். அத்தகைய கலைஞர் அவர்களை அவருடைய ஆட்சி முறையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவரை பின் கீழ்த்தள்ளி அவருடன் இருந்த இன்றைய கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய 24வது வயதில் அவரை மிசா சட்டத்தில் கடுமையாக தண்டித்து முழுக்கை சட்டை அணிந்து அடித்தே துவங்கிய வித்யாசாகர் என்னும் போலீஸ் அதிகாரி மூலமாக நாம் இழந்தது சிட்டி பாபு அவர்களையும் சாத்தூர் பாலகிருஷ்ணன் அவர்களையும் நாம் இழந்தோம், ஜெயிலிலே இழந்தோம். அவர்கள் எல்லாரும் இன்று ஊனமுற்றோராக, அதாவது மாற்றுத்திறனாளியாக ஆற்காடு வீராசாமி அடி வாங்கி காதே செவிடாய் அத்தகைய கொடுமைகளை அனுபவித்த திராவிட முன்னேற்ற கழகம். ஏனென்றால் அன்று முதல் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே அவர் தீண்டத்தகாதது என்ற ஒரு சூழ்நிலையை தமிழக மக்கள் இன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பத்திரிகையாளரும் நாணயமாக எழுதுவார். என்ன சொல்வார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் தமிழகம் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கும், வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கும். மிகப்பெரிய தொழிற்சாலைகள் வரும், மிகப்பெரிய உற்பத்திகள் வரும், மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், மிகப்பெரிய விஞ்ஞான ரீதியான வளர்ச்சிகள் ஏற்படும். அத்தகைய வளர்ச்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுத்த பின்பு வருபவர்கள் என்ன செய்வார்கள், அதை கொண்டு பம்மாத்து செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, திராவிடம் சரியில்லை என்று, திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று ஒரு தற்காலிகமான ஒரு பொய்யை கூறுவார்கள். கடந்த 5 ஆண்டுகள் கூட உலகமே வியக்கும் அளவுக்கு ஆட்சி செய்த நம்முடைய மாபெரும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை அவர்கள் சொன்னார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று பேசுகிற சில நாய்கள் பேசுகின்றன என்று முதலாக சென்னை உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நீதிபதியாக நியமித்தாரோ அத்தகைய சாதனைகளை செய்யக்கூடிய ஒரே தலைவர் கலைஞர் மட்டுமே. அதை பின்தொடர்வது தலைவர் ஸ்டாலின் மட்டுமே. அந்த ஸ்டாலின் அவர்களின் கீழ் நாம் எல்லோரும் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பணிகளை மென்மேலும் சிறப்புற செய்ய ஒவ்வொரு பகுதியிலும் இத்தகைய சிறப்பான விழாக்களை நாம் செய்ய வேண்டும். நாம் அவருடைய நினைவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும், நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், பரவ செய்ய வேண்டும் என்று சொல்லி இத்தகைய சிறந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி அவரை வாழ்த்து ஒன்று சேர்ந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, என் வார்த்தைகளும் நீங்கள் செவிமடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழுக்கு வலுவூட்டினார், தமிழ்நாட்டில் பெருமை சேர்ந்தார். ஒரு காலத்திலே டெல்லி தான் ஆட்சி என்ற நிலையை மாற்றி அந்த ஆட்சி கட்டளை கோபாலபுரத்தை வைத்துக் கொண்டு ஆட்டினார். அவர் எழுப்பியிருந்தார் இந்திய ஜனாதிபதிக்கு. அவர் நேரத்தில் பிரதமர் பண்ணார்கள் என்று சொன்னால் அவர் சத்திய வளர்க்கப்பட்ட அரசியல்வாதியாக சேர்ந்தார். கலைஞர்கள் உழைத்த உழைப்பு சிறுபான்மையினை மேலே உயர்த்தி சிறுபான்மைகளுக்கு பதவி கொடுத்து தமிழகத்திலே ஒரு பெரிய ஒரு மதசார்பு கட்சியை அந்த ஆட்சியை உற்பத்தினார். இந்தியாவுக்கு வழிகாட்டியவர் கலைஞர்கள் தான். இந்தியாவில் இருந்த சாதாரணவர்களை ஒதுக்கப்பட்ட மக்களை கொண்டு ஆட்சியில் அமக வைத்து இந்தியாவுக்கு வழிகாட்டிய பெருமை கலைஞர் கொண்டு இந்த கலைஞர் அவர்கள் தான் இந்த தமிழுக்கு செம்மொழி அத்தியை பயன்படுத்திக் கொண்டார். அந்த தமிழ் கலைஞருக்கு வரையிலே இந்தியாவுடைய அரசியலே கோபாலபுரத்தில் நடந்து கொண்டிருந்தது உண்மை. அவர் இன்றைக்கு மறைந்தார். ஆனால் மறைந்தாலும் அவர் மரியாதை மாணிக்கமாக இருக்கின்றார். அவர் உலகத்தில் எந்த மொழியிலும் கலைஞர், அவர் எழுத்தாற்றல், அவர் பேச்சாற்றல் உலகத்திலே தனியாக வகுத்திருந்தார். சொல்லப்போனால் 1952ஆம் ஆண்டு வரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். சிறப்பித்ததற்கு உங்கள் அனைவருக்கும் தங்கவயல் திமுக சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுத்த அருமை உடன்பிறப்பு மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு நாணய தலைவரை பற்றி சிறந்ததொரு கருத்துக்களை அவர் நடைமுறையில் என்னென்ன தமிழகத்திற்கும் நாட்டுப்பட்டு மக்களுக்கும் தேவையான செயல்களை செய்தாரோ அதெல்லாம் கூறிட்டு காட்டிய அண்ணன் முனிரத்தினம் அவர்களுக்கும் அண்ணன் அருணாச்சலம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.